வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல என்னெல்லாம் பாசிபிள் எம்சிக்யூஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்சிஆர்டியோட கான்செப்ட் தரவா இருப்பாங்க. எம்சிக்யூ கேஸ் ஸ்டடியில் டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாமே சேனல்ஸ் நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லா என்சிஆர்டி சேனல் சொல்யூஷன்ஸும் பிளேலிஸ்ட்ல ஏற்கனவே இருக்கும். ஸோ ஒன் பை ஒன் எல்லா சாப்டர்ஸ்க்கும் எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன் பார்த்துட்டு வரலாம். ஓகே, வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ எ வீல் ரொட்டேட்ஸ் making 20 revolutions per second if the radius of the wheel is 35 centimeter, and what linear distance does a point of its travel in 3 minutes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ கொஸ்டின்ல இப்போ அவங்க கொடுத்துருக்கிற கான்செப்ட் என்னன்னா, ஒரு வீல் வந்து உங்களுக்கு 20 ரெவல்யூஷன்ஸ் ஒரு செகண்டுக்கு மூவ் ஆகுது. இஃப் த ரேடியஸ், அதோட வீலோட ரேடியஸ் வந்து உங்களுக்கு 35 சென்டிமீட்டர் இருந்ததுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டஸ் எ பாயிண்ட், அதோட ரிம் வந்து 3 மினிட்ஸ்ல டிராவல் ஆகும் அப்படின்னு கொஸ்டின் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்கிறது என்னென்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு 35 சென்டிமீட்டர். இப்போ நம்ம வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஓகே, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு 2πr. ஓகே, ஸோ ஈக்குவல் டு 2π into radius. So 35. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு. ஸோ பையோட வேல்யூ 22/7, 35 into 2, 2 into 22/7 into 35. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 5 வந்துடும். 2 into 22 44. ஸோ 44 into 5, ஸோ 220 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ லீனியர் டிஸ்டன்ஸ் டிராவல் பை பாயிண்ட் ஆஃப் ரிம் வந்து உங்களுக்கு 1 ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ வருது, 220 centimeter. So 1 revolution equal to 220 centimeter. Okay, so இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது உங்களுக்கு நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் மேட் எத்தனை கேட்டிருக்காங்க, 3 மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ 3 மினிட்ஸ்ல உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ கொஸ்டின்ல கிளியரா வருங்க, in 3 minutes, but 20 revolutions per second கொடுத்திருக்காங்க. ஒரு செகண்டுக்கு 20 revolutions நமக்கு போகுது. ஸோ 1 செகண்டுக்கு ஓகே உங்களுக்கு 20 ரெவல்யூஷன். அப்ப 1 மினிட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும், ஸோ 20 into 60. இப்ப கொடுத்துருக்கிறது மொத்தம் 3 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப 3 மினிட்ஸ் ஈக்குவல் டு, ஸோ 3 into 20 into 60. ஓகே, ஸோ அப்போ 2 3s are 6, ஸோ 3600. ஓகே, இப்போ லீனியர் டிஸ்டன்ஸ் பை டிராவல் பை த பாயிண்ட் இன் 3 மினிட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 1 ரெவல்யூஷனுக்கு நமக்கு எவ்வளோ, 220. ஸோ therefore for 3 minutes revolution, for 3 minutes revolution உங்களுக்கு என்னது, equal to 220 into 3600. ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ 0 0 0 0. ஸோ அகெயின் 0. ஸோ 6 2s are 12, 1, ஸோ 13. அகெயின் 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 6 6. ஸோ 0 0, ஸோ 0 2 9 7. ஓகே, ஸோ 7,92,000 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ 7,92,000 சென்டிமீட்டர். இப்போ நம்ம எழுத வேண்டியது கிலோமீட்டர்ல எழுதணும். ஓகே, ஸோ கிலோமீட்டர்ல எப்படி சேஞ்ச் பண்ணீங்க, ஸோ எத்தனை டெசிமல் வரும் உங்களுக்கு, 3 5 1 2 3 4 5. ஓகே, 10,000. ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, நோட் பண்ணிக்கோங்க, 1/100,000 lakh வரும். சாரி, ஓகே, ஸோ 1 2 3 4 5 zeros வரும் உங்களுக்கு. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1/1 lakh கிலோமீட்டர். அப்ப இந்த இடத்துல 1 lakh கிலோமீட்டர்னா 5 டெசிமல் மூவ் பண்ணுங்க, 3 4 5. ஸோ 7.92 கிலோமீட்டர். ஸோ இதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆன்சர் அப்போ 7.92 கிலோமீட்டர். இதை பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. த லார்ஜ் ஹேண்ட் ஆஃப் எ கிளாக் இஸ் 42 சென்டிமீட்டர் லாங். ஹவு மச் டிஸ்டன்ஸ் டஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி மூவ் இன் 20 மினிட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கிளாக் இருக்கு. ஓகே, ஸோ அந்த ஸ்மால் ஹேண்டுன்னு தெரியும், ஸ்மால் ஹேண்ட் ஆர் ஹவர் ஹேண்டுன்னு சொல்லுவோம், லார்ஜ் மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஸோ the large hand of a clock completes உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ரெவல்யூஷன் முடிக்கிறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த லார்ஜ் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு இந்த 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 20ன்னு 60 மினிட்ஸ் ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது 20 மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ லார்ஜ் ஹேண்ட் ஆஃப் ஏ கிளாக்
So large hand of a clock makes complete revolution. Okay, so complete revolution. So in எத்தனை மினிட்ஸ்ல உங்களுக்கு 60 minutes. ஓகே, ஸோ இப்போ நமக்கு எத்தனை மினிட்ஸ்ல கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார் 20 minutes கொடுத்துருக்காங்க. ஸோ therefore for 20 minutes equal to, ஸோ 1 மினிட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும், 360 divided by 60 1 மினிட்டுக்கு, 20 மினிட்ஸுக்கு இன்டூ 20. ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், 0 0 கேன்சல். ஸோ இங்கே 60. ஓகே, ஸோ அப்போ 60 into 2 120 degree. ஓகே, how much distance does travel in 20 minutes? ஸோ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு ரேடியன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ how much distance, ஸோ 120 டிகிரி வந்திருக்கு. இப்போ நமக்கு ரேடியன்ல இது எப்படி மாற்றுவோம், ஸோ 120 into pi divided by 180. ஸோ இங்கே டிகிரி இருக்கிறத முதல்ல நம்ம எப்படி மாற்றணும், ரேடியன்ல மாற்றணும். ரேடியன்ல கண்டுபிடிச்சா நம்ம டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ ரேடியன்ல மாற்றணும்னா நமக்கு என்ன ஆகும், 0 0 கேன்சல். ஸோ 2 6 are 12. ஸோ 3 6 are 18. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் 2/3 ரேடியன் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு பை நீங்க எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த லார்ஜ் ஹேண்ட் கண்டுபிடிங்க. ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பை எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த லார்ஜ் ஹேண்ட் நமக்கு என்னது, ஃபர்ஸ்ட் ரேடியஸோட வேல்யூ. ஸோ 20 மினிட்ஸ்க்கு ஸோ 2π/3 இன்டூ ரேடியஸ் வந்து உங்களுக்கு என்னது 42 சென்டிமீட்டர். ஸோ 1 3s are 3. ஸோ 14. ஸோ அப்போ 14 into 2 உங்களுக்கு என்ன வந்துடும், ஸோ 28 π. ஸோ ஈக்குவல் டு 28 π. ஸோ பைன்றது 22/7. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 4. ஸோ 4 into 22 88 சென்டிமீட்டர். ஸோ இது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க. முதல்ல எல்லாம் நீங்களே கொஸ்டின் பார்த்து நீங்க ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் தெரியாததுக்கு அப்படியே சொல்யூஷன் பார்த்துட்டே வாங்க. ஓகே, ஏன்னா எல்லா எக்ஸசைஸ் மாடல்லையும் என்னென்ன டிஃபரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ தேர்ட் கொஸ்டின் பாருங்க, a circular wire of radius 7 cm is cut and bent again into the arc of a circle of radius 12 cm. The angle subtended by the arc at the center அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்கிள். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ சர்க்குலர் ஒயர் வந்து உங்களுக்கு 7 cm. Circumference of a circle or wire equal to 7 cm. So circumference of a circle அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா, 2πr. So 2π into r equal to 7 into 2. So 14 pi. So நமக்கு theta is equal to ஃபார்முலா என்னன்னு தெரியும், L divided by r. ஓகே, ஸோ L அப்படின்றது ஸோ 14 pi divided by radius அப்படின்றது 12. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 7 2s are 14, 6 2s are 12. ஸோ இப்போ 7 pi உங்களுக்கு என்ன வந்துடும், டிவைடட் பை 6. ஸோ பைன்றது உங்களுக்கு என்னது 180. ஸோ 180 divided by 6. ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா ஸோ 30. ஸோ 7 into 30 210 degree. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. புரியுதுங்களாப்பா? நெக்ஸ்ட் fourth கொஸ்டின் பாருங்க. ஸோ ஃபைண்ட் த ஆங்கிள் இன் ரேடியன் த்ரூ விச் a pendulum swings and its length is 75 cm and tip describes an arc of length 21 cm. ஓகே, ஸோ fourth கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். லென்த் ஆஃப் பெண்டுலம் உங்களுக்கு ஏற்கனவே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 75 cm. அடுத்து ஸோ ரேடியஸ் ஃபைண்ட் அண்ட் டிப் டிஸ்கிரைப்ஸ் ரேடியஸ் கேட்டுருக்காங்களா உங்களுக்கு, ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 75 cm. தீட்டா இஸ், இப்போ இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இப்படிதான் உங்களுக்கு இருக்கு பெண்டுலம். ஓகே, ஸோ இப்போ இதுல ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு 75 cm ரேடியஸ். ஸோ ஆர்க் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்க் ஆஃப் லென்த் வந்து 21 cm கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இப்போ தீட்டா. ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது L/r. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 21 cm. ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு L divided by r. ஸோ Lன்றது 75 divided by 21. ஓகே, ஸோ லென்த் ஆஃப் ஆர்க்கு தான் உங்களுக்கு 21. சாரி, மாற்றி எழுதிட்டேன். ஓகே, ஸோ லென்த் ஆஃப் ஆர்க் தான் உங்களுக்கு 21, ஆறு தான் வந்து உங்களுக்கு என்னது 75.
ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எல் பை ஆர். ஸோ எல் பை ஆர்னும் போது எல் வந்து 21. ஓகே. ஸோ ஆர் வந்து 75. ஓகே. ஸோ இப்போ 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 3 சார் 21. ஸோ 7 divided by 25. ஸோ அப்போ ஆன்சர் 7 by 25 radian. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. ஸோ கன்வெர்ட் 6 radians into degree measure. ஸோ இது உங்களுக்கு புக் கொஸ்டின் தான். இதுல இன்னும் கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க. 6 radians எப்படி டிகிரியில மாத்தணும்னு முதல்ல பாருங்க. 6 radian equal to so 180 divided by pi into 6. ஓகே. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா 180 into 6 என்னது 1080 into 22/7 வரும். அப்ப நியூமரேட்டருக்கு வரும்போது 7 divided by 22. ஓகே. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 4 0 ஸோ 11. ஓகே. ஸோ 540 into 7 divided by 11. ஸோ 540 into 7 0 7 4s are 28 7 5s are 35 3780. ஸோ 3780 divided by 11. ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணி ஃபிராக்ஷன் கொண்டு வாங்க. ஸோ 3 11s are 33 ரிமைண்டர் 4 4 11s are 44 ரிமைண்டர் 3 அகைன் ரிமைண்டர் உங்களுக்கு என்ன வரும் 7. ஸோ 343 7 by 11 டிகிரி அப்படின்னு வந்துடும். இப்போ அகைன் டிகிரி நம்ம என்ன பண்ணணும் மினிட்ஸை மாற்றணும். ஏன்னா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு மினிட்ஸ் செகண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ டிகிரி எப்படி மாத்தலாம் மினிட்ஸை? ஸோ 343 டிகிரி பிளஸ் 7 into 60 divided by 11. ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ 343 டிகிரி பிளஸ் 7 into 60 420 divided by 11. ஸோ இப்போ இதை அகைன் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 343 பிளஸ் 3 11s are 33 4 11s are 44 வந்துடும். ரிமைண்டர் 9 ஸோ 8 11s are 88. ஸோ 38 minutes ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 2 divided by 11. இப்போ அகைன் இதை செகண்ட்ஸா மாத்திரத்துல என்ன பண்ணணும் இன்டூ 60 மாற்றும். ஸோ 343 பிளஸ் 38 minutes plus 2 into 60 120. So 120 divided by 11. Okay. So 120 divided by 11. 1 11s are 11. So remainder 1. So 0.9. Okay. So 10.9 approximate. So 343 degree 38 minutes. So 343 degree 38 minutes 11 seconds. So option A the answer. Okay. Students, இப்போ கிளாஸ் 11க்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஜூன்ல இருந்தே போயிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இன்னும் 2 யூனிட் தான் இருக்கு. சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். ஸோ டிசம்பர் 15th உங்களுக்கு டோட்டல் சிலபஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம். டிசம்பர் 15th இருந்து 11க்கு கிராஷ் கோர்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஃபுல் சிலபஸ் அகைன் ரிவிஷன் டிசம்பர் 15th இருந்து ஆரம்பிக்க போகுது. டிசம்பர் 15th இருந்து மேக்ஸிமம் ஜான்வரி எண்ட் வரைக்கும் உங்களுக்கு கிராஷ் கோர்ஸ் இருக்கும். ஓகே. ஜான்வரி எண்ட் வரைக்கும் கிராஷ் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிப்ரவரியில இருந்து நம்ம 12th சிலபஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் பிப்ரவரி பிகினிங்ல இருந்து அதாவது பிப்ரவரியில இருந்து 12th சிலபஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் நம்பர் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ஆன்லைன் கிளாஸஸ் கிட்டத்தட்ட 7 to 8 இயர்ஸா நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்னலாம் டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ், என்னென்னலாம் எம்சிக்யூஸ், எப்படிலாம் பாசிபிள் போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டாப் டு பாட்டம் இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி. சரிங்களா? இந்த கிராஷ் கோர்ஸும் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். 11th ஃபுல் சிலபஸ் நம்ம அகைன் ரீகால் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் நீங்க பார்க்கலாம். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். Question number 6. So if the arcs of the same length in the two circles subtend an angle 65 degree and 110 degree at the center, find the ratio of the radio அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவோம், ரேஷியோ ஆஃப் த ரேடியை தான் கேட்கறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டீட்டா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 65 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 65 டிகிரி. ஓகே. ஸோ டீட்டா ஈக்குவல் டு 65னா முதல்ல ரேடியை மாத்துங்க. ஸோ பை டிவைடட் பை 180 இன்டூ 65. Okay, so if n over 5 table is so 13, so 3 5s are 15, so 16. So equal to 13 pi divided by 36 radian. Okay, so again is a 1 எடுத்துக்கலாம். So second, so theta 2 is equal to 110 degree. So pi divided by so 180 into 110. Okay, so அப்ப என்ன வந்துரும், so 22
by 7 divided by 18. அப்ப 22 by 7 divided by 18 into 11. Okay. So அப்ப என்ன ஆகும்? So 22 by 7 18 by 1ன்றது 1 by 18 into 11 வந்துரும். ஓகே. ஸோ இப்போ சிம்பிளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஸோ பை பை 180 இன்ட்டு 110 கரெக்ட். ஓகே. ஸோ கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஸோ 9 2s are 18, 11 2s are 22. ஓகே. வேற எதுவும் இதில் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 121 டிவைடட் பை 63 வருது. பையில தான் வச்சிருக்கோமா? அப்போ இதை நம்ம பையிலே வச்சுட்டு எடுத்து போனோம் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே நியூமரேட்டர்ல பையில் வச்சிருக்கிறதுனால சாரிப்பா, இங்கே டினாமினேட்டர் நம்ம பையிலே வச்சு எடுத்து போகலாம். ஏன்னா அப்பதான் இதை கேன்சல் பண்றது கரெக்டா இருக்கும். இதை மட்டும் நான் பையில சேஞ்ச் பண்ண வேண்டாம், இதை பையிலே இருக்கட்டும். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க. ஓகே. ஸோ பையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 110. ஸோ அப்போ உங்களுக்கு பை இன்டூ பை பை 18 இன்டூ 11 அப்படின்னு கிடைக்குது. ஆன்சர் உங்களுக்கு 11 பை டிவைடட் பை 18. ஓகே. ஸோ இப்போ ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் த ரேடியன் கேட்குறாங்க. ஸோ ரேஷியோ ஆஃப் த ரேடியே அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எல் இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 இன்டூ R1. அதே மாதிரி ஆக அனதர் வேல்யூ என்னது உங்களுக்கு? தீட்டா 2 இன்டூ R2. ஓகே. ஸோ தீட்டா 1 அப்படின்றது என்னது? ஸோ 13 பை டிவைடட் பை 36 இன்டூ R1 ஈக்குவல் டு 11 பை டிவைடட் பை 18 இன்டூ R2. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? பை பை கேன்சல். ஸோ 118s are 18, 218s are 36. அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு? ஸோ 13 by 2 into R1 equal to 11 into R2. Find the ratio of the radii. ஸோ இந்த 2ன்றது டினாமினேட்டர் இருக்கிறது ரைட் சைடில் வந்ததுன்னா உங்களுக்கு 22 வந்துடும். ஸோ அப்போ 13 R1 is equal to 22 R2. Okay, so R1 is to R2. So R1 divided by R2 is equal to 22 divided by 30. So answer 22 is to 30. Students. இந்த ஆப்ஷன் உங்களுக்கு 13 is to 22 சம்திங் கொடுப்பாங்க. நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏன்னா ரேஷியோ ஆஃப் த ரேடியம் R1 by R2 தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. ஃபைண்ட் த ரேடியன் மெஷர். இது உங்களுக்கு சம்டைம்ஸ் 2 மார்க்லையும் கேட்பாங்க, 1 மார்க்லையும் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இப்போ ஏன்னா இந்த இடத்துல பை வேல்யூ உங்களுக்கு டேரக்டா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரெக்வயர்ட் ரேடியன் மெஷர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? ஸோ பை பை 180 இன்டூ டிகிரி மெஷர். ஸோ டிகிரி மெஷர் அப்படின்றது 520. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 0 கேன்சல், 9 2s are 18, so 26. So answer 26 pi divided by 9. So option B the answer. Okay. So next question number 8. So question number 8 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. tan a plus cot a, if tan a plus cot a equal to 4, then tan power 4a plus cot power 4a என்றாங்க. So இப்போ tan a plus cot a equal to 4. இப்போ இந்த இடத்துல tan power 4a கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணாதான் ஃபைண்ட் பண்ண முடியும். ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஓகே. ஸோ tan ஸ்கொயர் a, ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணா இங்க a plus b the whole square. ஸோ plus b square plus 2ab. ஸோ 2 tan a into cot a equal to 16. ஸோ இப்போ இந்த cot a-ன்றது ஆக்சுவலா நம்ம எப்படி எழுதலாம்? 1 by tan a. ஏன்னா cot a-யோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan தான் cot. அப்ப இந்த இடத்துல 1 by tan மாறிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இது ரெண்டும் கேன்சல். ஸோ அப்போ tan ஸ்கொயர் a பிளஸ் cot ஸ்கொயர் a ஈக்குவல் டு இந்த 2 ரைட் சைட்ல வந்ததுன்னா 16 minus 2 உங்களுக்கு என்ன ஆயிடும்? 14 வந்துடும். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? அகைன் திருப்பி நீங்க ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ திருப்பி ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்றது? கேட்டது tan பவர் 4 பிளஸ் cot பவர் 4. அகைன் இதை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரிங் போத் சைட்ஸ். ஓகே. ஸோ என்ன ஆகும்? tan power 4a plus cot power 4a, சேம் இங்க பண்ண மாதிரி தான். ஸோ 2 tan square a into 1 by tan square a equal to 196. ஸோ இது again cancel.
ஸோ அப்போ tan power 4a plus cot power 4a equal to, so இந்த 2 ரைட் சைடில் வந்ததுன்னா 196 minus 192 194. அப்போ tan power 4a plus cot power 4a is equal to 194. So இது ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. If x sin cube theta plus y cos cube theta equal to sin theta into cos theta and x sin theta equal to y cos theta, then x square plus y square equal to அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, x sin theta equal to y cos thetaன்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல y is equal to இப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா, ஸோ x sin theta divided by cos theta. இப்போ இதை எடுத்து நம்ம மேல சப்ஸ்டிட் பண்ணோம் மெயின் ஈக்குவேஷன். ஸோ மெயின் ஈக்குவேஷன் அது உங்களுக்கு x sin cube theta plus y cos cube theta equal to sin theta into cos theta. ஓகே, ஸோ அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, ஸோ x sin theta, x sin cube theta பிளஸ் அடுத்து yன்றது என்னது உங்களுக்கு, yன்றது x sin theta divided by cos theta into cos cube theta equal to sin theta into cos theta. ஸோ இப்போ இந்த இடத்துல cos theta இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ ஸ்கொயர் ஆயிடும். அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும் உங்களுக்கு, ஸோ x sin cube theta plus x sin theta into cos square theta equal to sin theta into cos theta. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும், அடுத்து இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா x sin theta அப்படின்றது இதுல காமனா எடுத்தோம்னா, x sin thetaன்றது காமனா எடுக்கும்போது உங்களுக்கு ரிமைனிங் இந்த இடத்துல என்ன இருக்கும், sin square thetaன்னு இருக்கும். பிளஸ் sin thetaன்றது வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ cos square theta. ஸோ ஈக்குவல் டு என்ன வந்துடும், sin theta into cos theta. இப்போ இதோட வேல்யூ உங்களுக்கு என்னது 1. ஸோ அப்போ x sin theta into 1 equal to sin theta into cos theta. இப்போ என்ன ஆயிடும், sin theta உங்களுக்கு கேன்சல். அப்போ x equal to என்ன மட்டும் வரும், வெறும் cos theta மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த x equal to cos theta எடுத்துக்கோம். அடுத்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, x equal to cos theta. இப்போ இந்த x equal to cos theta எடுத்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ y யோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ y is equal to xன்றது ஸோ cos theta into sin theta ஸோ divided by cos theta. ஸோ அப்போ y is equal to உங்களுக்கு என்னது, sin theta. இப்போ x square plus y square கண்டுபிடிக்கும். ஸோ x square plus y square equal to xன்றது cos square theta plus sin square theta equal to 1. அப்போ x square plus y square ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு, equal to 1. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 10th கொஸ்டின் பாருங்க. 3 sin theta plus 5 cos theta equal to 4. Then find the value of 5 sin theta minus 3 cos theta. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, ஃபர்ஸ்ட் 5 sin theta minus 3 cos theta இதான் கேட்குறாங்க. ஸோ இது இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 sin theta minus 3 cos theta. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன ஆயிடும் உங்களுக்கு, இதை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 5 sin theta minus 3 cos theta the whole square. So a minus b the whole square. So a square na 25 sin square theta plus b square 9 cos square theta minus 2 5s are 10, 10 3s are 30. So minus 30 sin theta cos theta. Okay. So இப்போ இந்த டோட்டலா என்ன பண்ணிடலாம், cos square thetaலே மாத்தலாம். ஏன்னா இங்கேயும் cos square theta இருக்கு. 25 into 1 minus cos square theta sin square theta 9 into cos square thetaன்றது எப்படி எழுதலாம், 1 minus sin square thetaன்னு எழுதலாம் minus 30 sin theta cos theta அப்படின்னு. ஓகே, ஸோ ஈக்குவல் டு, ஸோ 25 into 1 25 plus 9 into 1 plus 9 minus, ஸோ மைனஸ் வெளியே எடுத்தோம்னா
25 cos square theta. Again நீங்க மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா ஸோ மைனஸ் என்ன வரும் உங்களுக்கு sin square theta. இப்போ மைனஸ் வெளியே எடுத்தோம்னா என்ன வரும் பிளஸ் 9 sin square theta மைனஸ் ஏற்கனவே மைனஸ் வெளியே எடுத்தாச்சு ஸோ பிளஸ் 30 sin theta into cos theta. So equal to 34 minus. So இப்போ என்ன ஃபார்முலா இருக்கு பாருங்க a square plus b square plus 2ab. So இப்போ இதுல a-ன்றது என்னது 3 sin theta. 3 sin theta ஸ்கொயர் பண்ணா 9 sin square plus b 5 cos theta the whole square. இந்த ஃபார்முலா இருக்கு. இப்போ 3 sin theta plus 5 cos theta ஓட வேல்யூ தான் क्वेश्चनல உங்களுக்கு 4 னு கொடுத்தாங்க. அப்ப 34 minus 4 square equal to, so 34 minus 16. So 14 minus 6, 8, 2 minus 1, 1. So அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வச்சிருக்கு? So x square is equal to 18. அப்ப x square equal to 18 னா, so x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன வந்துரும்? So plus or minus 3 root 2. So இதான் ஆன்சர். So அப்ப ஆப்ஷன் A தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சொன்னதுதான். இப்போ கிளாஸ் 11க்கு ஆன்லைன் கிளாஸஸ் ஜூன்ல இருந்தே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ராபபிலிட்டி, இதோட உங்களுக்கு டிசம்பர் 15th 11th சிலபஸ் கம்ப்ளீட் ஆகுது. டிசம்பர் 15th இருந்து ஜான்வரி 30 வரைக்கும் உங்களுக்கு 11th சிலபஸ் கிராஷ் கோர்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு ஜான்வரி எண்ட் வரைக்கும் போகும். ஜான்வரி எண்ட் வரைக்கும் பிப்ரவரி பிகினிங்ல இருந்து உங்களுக்கு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி 5 days உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே, எவ்ரி சண்டே போர்டு எக்ஸாம் பேட்டர்ன்ல எக்ஸாம் இருக்கும். இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் என்னோட நம்பர் 8610684838. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ ஒரு டெமோ கிளாஸ் பார்க்கலாம். NCERT கொஸ்டின்ஸ், போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ், 1 mark இது எல்லாமே டோட்டலா நமக்கு போர்டு எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இந்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 11 அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இஃப் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -3/5 and pi less than theta less than 3/2, then the value of cosecant theta plus cot theta divided by secant theta minus tan theta is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த இடத்துல இது என்ன குவாட்ரண்ட் முதல்ல பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ பை அப்படின்றது இங்க வருது, 3/2 இங்க வரும். அப்ப இது தேர்ட் குவாட்ரண்ட். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்ல உங்களுக்கு என்ன பாசிட்டிவா இருக்கும்? AST. ஸோ tan வந்து பாசிட்டிவா இருக்கும், ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல வரும். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூஸ் 1/1 எடுத்துக்கலாம். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு -3/5, எனக்கு கொசிகன் தீட்டா எல்லாமே வரும். அப்ப இந்த இடத்துல நமக்கு tan மட்டும்தான் பாசிட்டிவ், tan அண்ட் காட் வந்து பாசிட்டிவ், ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். இது மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த காஸ் தீட்டா வச்சு எழுதலாம். ஸோ இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு எனக்கு 1 - cos ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஸோ அப்போ 1 - cos தீட்டா அப்படின்றது -3/5 the whole square. So 1 - 3 square 9/25. So அப்ப 25 - 9 16 divided by 25. Okay, so இதுதான் உங்களுக்கு என்னது 1 - cos square theta sin square theta ஓட வேல்யூ. அப்ப sin square theta ஓட வேல்யூ இதுனா sin theta is equal to உங்களுக்கு என்ன வந்துரும்? plus or minus ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 4 divided by 5. பட் நமக்கு என்ன தெரியும்? tan and cot மட்டும் தான் பாசிட்டிவ், ரிமைனிங் ஆல் ஆர் நெகட்டிவ். ஸோ அப்போ -4/5. ஸோ இதான் sin theta. அப்ப sin theta equal to -4/5 னா கொசிகன்ன்றது என்னது உங்களுக்கு? ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் சைன்னா ஸோ கொசிகன் தீட்டாவோட வேல்யூ தான் நமக்கு கொஸ்டின்ல வந்திருக்கு. அப்ப கொசிகன் தீட்டா ஈக்குவல் டு -5/4. ஓகே, இப்ப அடுத்து நம்ம என்ன வரலாம்? சீக்கன் தீட்டா இருக்கு. ஸோ சீக்கன் தீட்டா அப்படின்றது என்னது? 1/cos theta. ஸோ 1/cos theta நமக்கு ஏற்கனவே தெரியும், காஸ் தீட்டானா நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ காஸ் தீட்டாவோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க -3/5. ஸோ நியூமரேட்டருக்கு வரும்போது -5/3 மாறிடும். ஸோ இதுதான் சீக்கன் தீட்டாவோட வேல்யூ. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு -5/3. அடுத்து என்னன்னா உங்களுக்கு தேவை? காட் தீட்டாவும் tan தீட்டாவும் தேவை. ஓகே, ஸோ அப்ப tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது? sin/cos. ஓகே, ஸோ அப்ப சைன் தீட்டான்றது என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? வேல்யூ -4/5. அடுத்து காஸ் தீட்டான்றது என்னது? -3/5. ஸோ மைனஸ் கேன்சல். ஸோ 4 divided by 3. இது வந்து tan தீட்டா. இப்ப காட் தீட்டான்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் tan. ஸோ 3 divided by 4.
இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணுங்க. ஸோ கொசிகன் டீட்டா இப்போ இது எல்லாமே நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கொசிகன் டீட்டா அப்படின்றது -5 டிவைடட் பை 4 பிளஸ் காட் டீட்டான்றது 3 டிவைடட் பை 4. அடுத்து சீக்கன் டீட்டான்றது -5 டிவைடட் பை 3. அடுத்து மைனஸ் tan டீட்டான்றது 4/3. ஸோ -4/3. ஓகே. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? -5 + 3 -2 டிவைடட் பை 4 -5 -4 -9/3னா -9/3 -3 பண்ணுறோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 சார் 2 2 2 சார் 4. அப்போ -1 டிவைடட் பை 2/-3. ஸோ கேன்சல். அப்போ என்ன வந்து ஆன்சர் உங்களுக்கு? ஸோ 1/2 இன்டூ நியூமரேட்டர் 3/1ன்றது 1/3 வந்துடும். ஸோ அப்போ ஆன்சர் 1/6. அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ இந்த மாடல் நமக்கு டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கும். சம்டைம்ஸ் இது 1 மார்க் கொஸ்டின்லயும் இது மாதிரி கேட்பாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ஸோ த வேல்யூ ஆஃப் 4 sin A இன்டூ cos cube A மைனஸ் 4 cos A இன்டூ sin cube A கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் இந்த மாதிரி கான்செப்ட் கொஸ்டின் வரும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 4 sin A இன்டூ cos cube A மைனஸ் 4 cos A இன்டூ sin cube A. ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? ஸோ இதில் என்ன காமனாக எடுத்துடலாம்? 4 sin ஏன்றதை எடுத்துடலாம் இன்டூ காஸ் ஏன்றதை வெளியே எடுத்துடலாம். ஸோ வெளியே எடுத்தீங்கன்னா அப்போ சைன் ஸ்கொயர் ஏ. ஓகே. சைன் 4 sin ஏ எடுத்தாச்சு. அப்போ இங்க இருக்கிறது உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ஏ. ஒரு நிமிஷம். 4 sin ஏ எடுத்துக்குவோம். சைன் ஸ்கொயர் ஏவே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். 4 சாரி கொஸ்டின் அதான் பாடிட்டா, நல்லா மிஸ்டேக் பண்ணி. 4 sin A 4 sin A minus into cos cube A minus 4 cos A into sin cube A. ஸோ இப்போ 4 sin A into cos A எடுத்துட்டோம்னா இங்க நமக்கு இருக்கிறது என்ன இருக்கும்? இருக்கிறது உங்களுக்கு ஒரே ஒரு cos ஸ்கொயர் A தான் இருக்கும். ஸோ cos ஸ்கொயர் A மைனஸ் sin A into cos A வெளியே எடுத்துட்டோம்னா ரிமைனிங் sin ஸ்கொயர் A அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ 4 sin A cos A into cos square A minus sin square A. So cos square A minus sin square A is equal to உங்களுக்கு என்னது? formula cos 2A. So cos 2A is equal to cos square A minus sin square A. So இப்போ இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? sin 2A equal to 2 sin A cos A. So அப்போ 2 sin A cos A அப்படின்னா இந்த இடத்துல எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல வந்து 4 sin A cos A இருக்கு. அப்போ 2 into sin 2A. sin 2A equal to 2 sin A cos A. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடும் உங்களுக்கு? 4 sin A என்றது 2 sin 2A, அதுக்கப்புறம் into cos 2A. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் உங்களுக்கு? 2 sin 2A into cos 2A. இப்போ இதோட ஃபார்முலா உங்களுக்கு என்னது? 2 sin 2A into cos 2A. அப்போ sin 2A is equal to 2 sin A cos A வரும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு 2 sin 4A is equal to 2 sin 2A into cos 2A. ஓகே. sin 2A னா 2 sin A cos A வருப்பா. அப்ப sin 4A னா 2 sin 2A into cos 2A. அப்ப ஆன்சர் என்னது உங்களுக்கு? sin. புரியுதுங்களா? So last question பாருங்க. If 1 plus cos x equal to k where x is acute angle then sin x by 2 is அப்படின்னு கேட்கறாங்க. ஓகே. ஸோ இப்போ என்ன வரும்னு பாருங்க. கொடுத்துருக்கிறது வந்து 1 plus cos x equal to kன்னு சொல்லிட்டாங்க. அது acute angle சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ 1 plus cos x equal to k. So 1 plus cos theta அப்படின்னா 2 cos square theta by 2 equal to k. இப்போ அவங்க sin x by 2. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும்? 2 cos square thetaனா 1 minus sin square theta by 2 equal to k by 2. இப்போ இது ரைட் சைடில் வந்ததுன்னா sin square x by 2 equal to 1 minus k by 2. ஓகே. அப்போ sin இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 minus k divided by 2 equal to sin square x divided by t. ஓகே. ஸோ இப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு? கேட்டிருக்கிறது sin x by 2 கேட்குறாங்க. அப்போ sin x by 2 equal to
ஸோ ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே டிவைடட் பை 2. ஸோ இதுக்கு ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ ஆன்சர் வந்து ரூட் ஆஃப் 2 மைனஸ் கே டிவைடட் பை 2. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா என்சிஆர்டி சொல்யூஷன்ஸ், ஒரு யூனிட்டோட ஒன் ஷாட் கொஸ்டின்ஸ், ஒரு யூனிட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்ல கம்யூனிட்டியில உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். நீங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் பாத்தீங்கன்னா கிளாஸ் 11க்கு ஜூன்ல இருந்து போயிட்டு இருக்கு. இன்னும் 2 வீக்ஸ்ல, தட் மீன்ஸ் டிசம்பர் 15th உங்களுக்கு சிலபஸ் டோட்டலா கம்ப்ளீட் ஆக போகுது கிளாஸ் 11க்கு. டிசம்பர் 15ல இருந்து ஜான்வரி எண்டு, தட் மீன்ஸ் ஜான்வரி 30 வரைக்கும் 11க்கான கிராஷ் கோர்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த 1.5 monthல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரிவிஷன் நம்ம பண்ண போறோம். இதுல இன்ட்ரெஸ்டா இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஜான்வரி 30 முடிச்சுட்டு பிப்ரவரி 1st இருந்து உங்களுக்கு 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இன்ட்ரெஸ்டா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இதான் நம்பர் 8610684838. ஸோ உங்களுக்கு மேக்ஸ் மட்டும் இல்லாம பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் எல்லா சப்ஜெக்ட்டும் ஓவராலா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் 9th 10th 11th 12 எல்லா கிளாஸஸ்க்கும் போயிட்டு இருக்கு. 1-to-1 கிளாஸ், குரூப் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஓகே, தேவையா இருந்தா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.